ஹலோ மக்களே, நண்பன் பேசி எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்காக. எஸ், இந்த வீடியோ நான் தளபதிக்காக தான் பேச போகிறேன். இது முழுக்க முழுக்க தளபதிக்காக மட்டும்தான். எல்லாருக்கும் தெரியும், அனுமதி மறுப்பு. தளபதியோட பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுப்பு. ஏன்னா திடீர்னு அங்கே வந்து பள்ளம் முளைச்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பள்ளம் முளைக்கும். ஒரு கூட்டத்துக்கு வந்து 998 பேர் வரணும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடு கொடுக்குறது. அப்படி கொடுத்து அவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் அதில் எவனா ஒருத்தர் செத்துட்டானா அதுக்கும் தளபதி காரணம்னு சொல்கிறது. இப்படி ஒரு பயந்தாங்கோலி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் சிஎம் சார் ஸ்டாலின் சார். இப்போ நீங்கள் சிஎம் கூட இல்லை, புரியுதுங்களா? ஒரு தேர்தல் கமிஷன் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு எலெக்ஷன் டயத்தில் ஒரு கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுது. காவல்துறை வந்து காரணம் சொல்லி இந்த இடத்துல கூட்டம் சேரும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதுவும் கடைசி நேரத்தில் சொல்லி வேறு இடத்துல பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து எந்த ஒரு கட்சினாலுமே ஏற்றுக்க முடியாது. அண்ட் இது மற்ற கட்சிகள் கண்டிக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கண்டிக்காது. இது எல்லாமே சேர்ந்து மற்ற கட்சிகளும் சேர்ந்து பண்ணக்கூடியது தான் அப்படின்றது விஜயவர்களுக்கும் தெரியும், மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் இங்கே விஜய் பிரதர்கிட்ட அதான் கேட்க வரேன். பொதுமக்களுக்கு நீங்கள் படுற அவலங்கள் ஓகே, உங்களை பிடிச்சவங்களுக்கு தெரியும். உங்களை பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் சும்மா சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா, சும்மா சாக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, என்ன அனுமதி கொடுக்கல, இதை கொடுக்கலன்னு. அவர் மக்களை வந்து சந்திக்க மாட்டார்ன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தையும் பிம்பத்தையும் பல மீடியாக்களையும் பெண் மீடியா போன்ற பல நிறுவனங்கள் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு இந்த ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். யானையோட பலம் என்ன அப்படின்றது யானைக்கு தெரியாதான். அந்த யானை வந்து நம்ம கதை, நீங்கள் சொன்ன குட்டி கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, வேறு வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யானையை வந்து கோயிலில் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குட்டியாக இருக்கும்போது கொண்டு வந்து வளர்த்துருவாங்க. அதில் வந்து செயினை கட்டிட்டோம்னா அந்த யானை செயினை இழுத்து பார்த்துட்டு கடைசியில் அது வளர்ந்ததுக்கப்புறமா அந்த செயினை உடைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே நிற்குமா. நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன தெரியுமா? கரூரில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. என்னது, கரூரில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அதுக்கு நம்ம காரணம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இந்த சூழ்ச்சிகள் தான் பண்ணியிருக்காங்க, இந்த பிக்காளி பயலுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னமும் நம்ம திடீர்னு களத்தில் இறங்கினாவோ இல்லை இவங்க பர்மிஷன் கொடுக்காம நம்ம ஃபீல்டில் இறங்கி மக்களை சந்திப்பு நிகழ்த்தினாவோ ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா அது நம்ம மேலே தானே பழியாக வரும் அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம். இல்லை நம்ம மக்களுக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்ற மிகப்பெரிய இன்னொரு பயம். ஏன்னா உங்கள் மேலே பழி வந்தால் கூட நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிடுவீங்க. பட் மக்களுக்கு எதுவும் ஆயிருமோன்ற பயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பயத்தை நீங்கள் இப்போ தூக்கி போட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் தூக்கி போட்டே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 24 நாள் தான் இருக்குது. இந்த பயத்தை நீங்கள் இப்போ தூக்கி போடலை அப்படின்னா உங்கள் மேல் மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எவன் ஒருத்தன் பொங்கி வர்றானோ அவனை தான் ஹீரோவை நம்புவாங்க. ஏன்னா உங்களை அப்படி தான் எல்லாம் பார்த்துருக்காங்க. படங்களில் ஒரு அழுத்தத்துக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை எதிர்த்து வந்து நீங்கள் மக்களை காப்பாற்றுற மாதிரி தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் நடிக்க வேண்டாம், மக்களை காப்பாற்ற தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த களத்தில் நீங்கள் இறங்கி தான் ஆகணும். இந்த அரசாங்கம் இதை தான் செய்யும், இந்த மாதிரி தான் தடை போடுவாங்க, இதுதான் சதி வேலை செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அனுமதி கேட்டாலும் நீங்கள் எப்படி நம்ப போச்சு இந்த எலெக்ஷன் கமிஷனாகவே இருந்தாலும் நமக்கு சாதகமாக செயல்படுவாங்கன்னு. எல்லாருமே பாசிச அரசாங்கத்துக்கும் இந்த பக்கம் வந்து அறிவாளி அடிமையில தானே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த காவல்துறைகள் யாருக்கு அடிமையாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ தெரிஞ்சும் நாம் போய் அனுமதி கேட்குறோம், அந்த அனுமதி கொடுக்கல. அந்த நேரத்தில் இவங்க வந்து மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பலத்தை காட்டுங்க. ஏன் காட்ட மாட்டேங்க? இறங்குங்க, ஒரு வாட்டி இறங்குங்க, இறங்கி ஃபீல்டில் நில்லுங்க. சரி, அது கூட செய்ய வேண்டானே, நீங்கள் வந்து அது செய்ய வேணாம். மக்களுக்கு பாதிப்பு வந்துடும், நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா கூட்டம் வந்துடும். கூட்டம் வந்துச்சுன்னா அதில் எவனா கலவரம் பண்ணி இருக்கிற 4-5 பேர் குத்தி கொண்டுருவாங்கன்னு நீங்கள் பயப்படுறது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணலாம் ஒன்று, உங்ககிட்ட உங்கள் பவர் இருக்குது, வாய்ஸ். நீங்கள் ட்வீட் போடுறீங்கன்னா ப்ளீஸ் நிறுத்திடுங்க, ட்வீட் போடாதீங்க. ஒரே ஒரு வீடியோ போடுங்க, கோவமாக வீடியோ போடுங்க. எனக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேளுங்க. நீங்கள் வீடியோவை போட்டு அதை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணாவே மக்களுக்கு போய் சேருமே. ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்யுங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை எல்லாரும் சிஎம் ஆகணும்னு அவன் எங்கெங்கேயோ உட்காந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுடைய இந்த தயக்கமும் நீங்கள் சட்டத்தை ரொம்ப மதிக்கிற இந்த செயலும் இவங்களுக்கு சாதகமாக போகுதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க.
தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஒருத்தங்க கூட யோக்கியம் கிடையாது, எல்லாமே அயோக்கிய பயிலுங்க. ஒருத்தண்ட கூட கொஞ்சோண்டு கரிசனத்தை கூட நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சத்தியமாக 1% கூட இருக்காது. ஏன்னா அத்தனை பேரும் பணம் தின்னு பேய் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது இன்னும் முழுசாக போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கீங்க இவர்களை எதிர்த்து அப்படின்றத மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய தருணம். அஃப்கோர்ஸ் மௌனம் ஒரு நேரத்தில் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் அந்த அமைதி கண்டிப்பாக பலன் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மௌனம் மட்டுமே எல்லா நேரத்திலையும் பலன் கொடுக்காதுண்ணா. நீங்கள் இந்த ட்வீட் போடுறதுனால சோசியல் மீடியா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் பிரச்சனை. குக்கிராமத்தில் இருக்க ஒரு கிழவிக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு நீங்கள் பேசினாதான் தெரியும், நீங்கள் மீடியாவில் பேசினாதான் தெரியும், நீங்கள் வீடியோ போட்டால் தான் தெரியும். ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு பண்ணுங்க. ஆதவர்ஜுனா பேசுகிறதோ, புஷியானந்த் அவர்கள் போய் பேசுகிறதோ, இல்லை சிடிஆர் நிர்மல் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத நம்ப மாட்டாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க. பிரச்சனை இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன் எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிற, என்னால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எப்படி தமிழக மக்கள் கொடுப்பேன்னு சொல்லி அப்படி கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வியில் இந்த அரசாங்கம் நாண்டுக்கிட்டு சாகணும், அப்படி கேளுங்க. நீங்கள் ஒரே ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நேஷனல் மீடியா ஃபுல்லாக சுற்றி வைரல் பண்ணுவாங்க. தமிழகத்தில் இப்படி ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி அராஜகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பிரதிபலிக்கும், ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இடத்துல கொண்டு போய். ஏன்னா நேற்று நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்தியா மட்டும் உற்று நோக்கலை, உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க உங்களோட ஒவ்வொரு செயலையும். நேற்று மகளிருக்காக அந்த பெண்களுக்காக நீங்கள் போய் டிஜிபி ஆஃபீஸில் கேஸ் கொடுத்தது இன்றைக்கி நேஷனல் மீடியாவில் வருது. ஆனால் தமிழக மீடியாவில் அதை பெருசாக பேச மாட்டாங்க, தமிழக மீடியாவில் அதை பற்றி டிபேட் பண்ண மாட்டாங்க, தமிழக மீடியாவில் அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. அது நமக்கு தெரியும். ஆனால் அது நேஷனல் மீடியாவில் வருது. ஆனால் நீங்கள் பேசினா ஒரு வீடியோ இல்லை, டெய்லி ஒரு வீடியோ கூட போடுங்க. உங்களுடைய பரப்புரையை நீங்கள் இந்த வீடியோவில் ஆரம்பிங்க. எச்சரிக்கை கொடுங்க, அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுங்க. இன்றைக்கி ஆள்ற அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுங்க. நீங்கள் இதை மீறி செயல்பட்டால் வேறு வழி இல்லாமல் களத்தில் இறங்குவேன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுங்க. அந்த களத்தில் இறங்கும்போது அங்கே எத்தனை அசம்பாவிதம் நடந்தாலும், உயிர் சம்பவம் நடந்தாலும் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும்ன்ற அறிக்கை கொடுத்துட்டு இறங்குங்க. எப்படி காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்க முடியும்? இது எலெக்ஷன் கமிஷன் அண்டரில் இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அதை காவல்துறை எப்படி மாற்ற சொல்லும்? சரி, காவல்துறை மாற்ற சொல்லுது இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் காவல்துறைகிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஏங்க திருப்பி லொக்கேஷன் மாற்றணும்? நாங்கள் கேட்ட லொக்கேஷன் அன்னைக்கு நான் பார்க்கும்போது இதுதான் கிளியர், இந்த இடத்துல இவ்வளோ கிளியராக இருந்துச்சு, இந்த இடத்துல இவ்வளோ கிளியராக இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். இந்த இடம் சரியில்லைன்னா நீ எனக்கு மாற்றி கொடு, நாளைக்கு உனக்கு என்ன பிடுங்குற வேலையான்னு கேளுங்க. காவல்துறையை பார்த்து உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலையான்னு கேளுங்க. அவர்களை பார்த்து கேளுங்க. இனி லொக்கேஷன் மாற்றணும்னா நீ சொல்லு, நான் எந்த இடத்துல பேசணும்னு நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் பேசுங்க. நீங்கள் வீடியோவில் இப்போ நான் பேசுகிறது ஒரு நார்மல் மனுஷன், நான் பேசுகிறது யாருக்கும் போய் சேராது. நீங்கள் பேசுங்க. இதே கோபத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க, உலகம் ஃபுல்லாக செய்கிறோம். அடுத்த நிமிஷம் எப்படி நீங்கள் சொடக்கு போட்டு பேசுவீங்களா படத்தில், எப்படி வருதுன்னு அப்படி வரும் பாருங்க உங்களுக்கு பர்மிஷன். அடுத்த நிமிஷம் ஒட்டுமொத்த மீடியாலையும் நீங்கள் தான் இருப்பீங்க, ஒட்டுமொத்த மீடியா உங்கள் பின்னாடி தான் இருக்கும், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் பின்னாடி தான் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பொறுமை இருந்தீங்கன்னா 24 நாள் தானே, இந்த 24 நாளும் நீங்கள் திருப்பியும் இதே சட்டம், இதே காவல்துறை, இதே பாசிசம், இதே பாயசம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐம் சாரி, என்னால் முடியலண்ணே. எனக்கு செம்ம டென்ஷன், என்னால் முடியல. எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குன்னு, உங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் நடக்குன்னு. ஆனால் நடந்தாலும் திருப்பி நீங்கள் அதே ஒரு பொறுமையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. பொறுமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக மெயின்டைன் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வீடியோ போடுங்க. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க, வீடியோவில் ஆரம்பிங்க. களத்தில் இறங்கலையா, வீடியோவில் ஆரம்பிங்க. தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுங்க. குற்றம் சாட்டு இந்த அரசாங்கத்தின் அவல நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது நேரம். இதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் எதுவும் தப்பாக பேசின்னு தான் மன்னிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் ஆதங்கத்தை நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் இதை செஞ்சாகணும். உங்களுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வருவீங்க, உங்களை பார்க்கணும், உங்கள் பிரச்சாரம் என்ன, உங்கள் தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்கணுன்னு. ஆனால் அது தள்ளி போக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கண்ணே. நன்றி, வணக்கம்.